225 நாட்கள் திரையிட்டது கிடையாது. அந்த வெற்றியை நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த இளையக்கணி படம் தான் சரித்திரத்தை படைச்சிருக்குது. இந்த விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்களே, கழகத்தினுடைய தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் எஸ் பி வேலுமணி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கு உறுதுணையாக விளங்குகின்ற முன்னாள் எம்பி அறிவிச்சர் பாலகங்கா அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு செல்லூர் ராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அருமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜ் அவர்களே, முன்னாள் அமைச்சர் சகோதரர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே மற்றும் தமிழ்நாடு கர்நாடக திரைப்பட விநியோகஸ்தர் எம்ஜிஆர் பக்தர் ஒருங்கிணைப்பு குழு சகோதரர் திரு இ ராஜ் அவர்களே, திரைப்பட நடிகை மரியாதைக்குரிய நென்னிராடை நிர்மலா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய தாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு ஐஸ்ரீ கணேசன் அவர்களே, திரையரங்கு உரிமையாளர் அவர்களே, இதயக்கணி திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் சத்யா மூவிஸ் மற்றும் இதயக்கணி திரைப்படத்தின் விநியோகஸ்தர்களே, சத்யா ஜோதி மூவிஸ் திரு செந்தில் தியாகராஜன் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த இதயக்கணி திரைப்படத்தின் 225ஆம் நாள் வெற்றி விழாவில் பங்கேற்றுள்ள மேடையில் வீட்டுக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கழக உடன்பிறப்புகள், மகளிரை சேர்ந்த சகோதரிகள், ரசிகர் பெருமக்கள் மற்றும் பத்திரிகையாளர் ஊடகங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு சத்யா மூவிஸ் தயாரிப்பில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த இதயக்கணி 225ஆம் நாள் வெற்றி விழாவில் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் முதல் ரசிகர் என்ற பெருமையை நான் கொள்கின்றேன். திரையரங்கில் நேரில் சென்று திரைப்படம் பார்ப்பது பல ஆண்டு ஆகிவிட்டது. நான் திரையரங்கு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 25 ஆண்டு 26ஆம் ஆண்டில் தான் திரையரங்கு திரைப்படத்தை நான் பார்க்கின்றேன். இன்றைய தினம் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த அந்த இதயக்கணி படத்தை பார்த்து உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைந்தேன். கடந்த காலத்தில் பல முறை இந்த படத்தை பார்த்தவன். புரட்சித் தலைவரின் புகழையும் பெருமையும் புரட்சித் தலைவியின் புகழையும் பெருமையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நான் தனிப்பட்ட முறையிலும் என்றென்றும் காப்பேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேறு அண்ணாவின் இதயக்கணி பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு வெளியாகிய மாபெரும் வெற்றி பெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இதயக்கணி திரைப்படம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டு இன்று 225 நாட்கள் என்ற சாதனை படைத்திருக்கின்றது. நவீன டெக்னாலஜியில் புத்தம் புதிய படம் போன்று இன்றைய தினம் திரையிலே பார்த்தோம். இதயக்கணி படம் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமின்றி அவரது மறைவுக்கு பிறகும் ரெக்கார்ட் பிரேக் சாதனை படைத்திருக்கிறது. அந்த அளவு அவர் இறந்த பிறகும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை சொல்லாமல் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி யாரும் நிலைத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் சக்தி படைத்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்வதெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் அவர்கள்.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மிக முக்கியமான படங்களில் ஒன்று இதயக்கனியும் ஒன்று. திண்டுக்கல் இடைத்தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற சமயத்தில் வெளியான படம் இது. படத்தின் ஆரம்ப காட்சியில் அதிமுக கொடியும் இரட்டலை சின்னத்தையும் காட்சி இருப்பார்கள். இந்த படத்திற்கு இதயக்கனி என்று பெயர் சூட்டப்பட்டது ஒரு சுவையான வரலாறு. அதாவது நாடோடி மன்னன் படத்தை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் ரிலீஸ் செய்தார் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். படம் ஜெயித்தால் மன்னன், தோற்றால் நாடோடி என்னும் அளவுக்கு தன்னுடைய அத்தனை பணத்தையும் படத்தில் போட்டிருந்தார் புரட்சி தலைவர். கணிப்பு எப்போதும் தப்பாது. அவர் கூறியது போல படம் சூப்பர் ஹிட் ஆனது. இதற்கு மதுரையில் நடந்த பாராட்டு விழாவில் பேரர் அண்ணா கலந்து கொண்டு பேசினார். மரத்தில் ஒரு கனி பழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. அது யாருடைய மடியில் விழுமோ என்று பார்த்துக் கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக அந்த கனி என் மடியிலே வந்து விழுந்து விட்டது. அந்த கனி எடுத்து நான் பத்திரமாக என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன் என்றார். ஆம், புரட்சி தலைவர் தான் பேர் அண்ணாவின் இதயக்கனி. இதை எல்லா இடங்களிலும் சொல்லி பெருமைப்படுவார் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனாலே அண்ணாவின் வார்த்தைக்கு வடிவமளிக்கும் வகையில் சத்யா மூவி சார்பில் மரியாதைக்குரிய ஆர். எம். வீரப்பன் அவர்கள் தயாரித்த படத்துக்கு இதயக்கனி என்று பெயர் சூட்டப்பட்டது. அண்ணாவின் இதயத்தில் நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் இருப்பது போன்ற காட்டி இதயக்கனி என்று டைட்டில் போடப்பட்டது. அப்போது சினிமா தியேட்டரில் அத்தனை மக்களும் கைதட்டி பாராட்டப்பட்டு பெற்றார். அன்று கிடைத்த அதே நிகழ்ச்சி எனக்கும் ரசிகர்களுக்கும் இன்றும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. காலத்தை வென்றாலோ புரட்சி தலைவர் அன்றும் இன்றும் என்றும் மக்கள் மனதில் நிலைத்திருக்கின்றவர். பேர் அண்ணா தலைமையில் திமுக 1967 ஆட்சி பிடிப்பதற்கு காரணமாக இருந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு கழுத்தில் கட்டுப்போட்டு போஸ்டர் தமிழகம் முழுவதும் அப்போது ஓட்டப்பட்டது. எம்ஜிஆரின் போஸ்டரை பார்த்து மக்கள் திமுக ஆட்சியை கட்டிலே அமர்த்தினார்கள். அண்ணா மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் 1971 இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைப்பதற்கும் காரணமானவர் அண்ணாவின் இதயக்கனி நம்முடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏற்றுவிட்ட ஏணியை எட்டி ஒதுக்கும் வகையில் அன்று முதல்வராக இருந்த திரு கருணாநிதி கணக்கு கேட்ட காரணத்திற்காக கட்சியிலிருந்து நம்முடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியேற்றினார். அன்று ஊழல் ஆட்சியை எதிர்த்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திமுகவை தொடக்கினார். ஆணவ செருக்குடன் இருந்த திமுகவை வீழ்த்தி முதல் தேர்தலிலே ஆட்சி பிடித்தவர் நம்முடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் தான் அவர் உயிரோடு இருக்கின்றவரை திமுகவால் வெற்றி பெறவே முடியவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதயக்கனி மட்டுமல்ல, நாடோடி மன்னன், 1000ல் ஒருவன், மலைக்கல்லன், மர்மயோகி, உலகம் சுற்று வாலிபன் போன்ற படங்கள் ரீரிலீஸ் செய்தாலும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் திரைப்படங்கள் எல்லாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த பிறகு புரட்சி தலைவர் புகழ் மங்காமல் தங்கமாக சொலித்துக் கொண்டிருக்கின்றது என்பதற்காக இதயக்கனி திரைப்படமே ஒரு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. சினிமாவில் அரசியலை புகுத்தி வெற்றி கண்ட ஒரே தலைவர் நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான். சினிமாவில் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார். அவர் நிஜமாக உச்சத்தில் இருந்தபோது சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்தவர். சினிமாவை பள்ளிக்கூடம் போன்று மாற்றியவர். தன்னுடைய ரசிகர் தன் திரைப்படத்தை பார்த்து கெட்டுவிடக்கூடாது என்ற நல்ல எண்ணம் கொண்டவர். அதனால்தான் ஒரு திரைப்படத்தில் கூட அவர் குடிப்பது போன்ற மற்றும் புகைப்பது போன்ற வன்முறையை தூண்டுகின்ற ஒரு காட்சி இடம்பெறவில்லை. தலைவர்கள் அறிஞர்கள் சொன்ன கருத்தை எல்லாம் சினிமாவில்
எளிமையாக சொன்னார். அதனாலே எம்ஜிஆரை வாத்தியார் என்று அன்போடு மக்கள் அழைத்தார்கள். இன்றைக்கு யாரோ திரைப்படத்தில் நடித்துவிட்டு எம்ஜிஆரை போல் கனவு காண்கின்றார். ஒருபோதும் கனவு நனவாக தன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொடுத்து கொடுத்து சிறந்த கருத்துக்கு சொந்தக்காரர். இந்த மண்ணிலே மறைந்தாலும் அவர் இன்றைக்கு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை வாய் பேசாதவர் காது கேளவருக்கு தன்னுடைய சொத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை காப்பாற்றிய பெருமை நம்முடைய தலைவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான். திரைப்படங்களில் மக்களுக்கு என்னெல்லாம் செய்தவன் என்று சொன்னாரோ அவை எல்லாவற்றையும் முதல்வராக வந்து செய்து காட்டியவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். கல்வி பொருளாதாரத்தில் ஒரு சமூக புரட்சி செய்தார். ஏழை எளியவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் உள்ளிட்ட அத்தனை தரப்பு மக்களையும் உழைப்பதற்கு 68% இடஒதுக்கீடை கொண்டவர் நம்முடைய தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தான் உழைத்த சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து கலியுக வள்ளலாக வாழ்ந்து காட்டியவர். அதனாலே ஒவ்வொரு குடும்பத்தினரும் இன்றைக்கு நம் மனதிலே உள்ளத்திலே சாமியாக அவரை வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் அவரது பக்தராக ரசிகராக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இதய கனி படத்தை ரீரிலீஸ் செய்திருக்கும் உலக எம்ஜிஆர் பேரவைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு இதயக்கனி படம் வெளியிட்டு ஒத்துழைப்பு கொடுத்த தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் பொன்மலைச்சம்பல் புரட்சித் தலைவர் வழியிலான அம்மா ஆட்சியை அமைப்போம். தமிழகத்தை மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியாக கொண்டு வருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.